எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். சகலத்தையும் படைத்த தேவன் அவர் ஆதாம் ஏவாளை படைத்து அவளுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் இறங்க வேண்டியதாய் ஆகிவிட்டது. ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும் பாவம் செய்து, ஆதாம் நிமித்தம் ஆதாம் துவங்கி மனுக்குலம் முழுவதும் பாவம் செய்து அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள். தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சொந்த சாயலிலே சிருஷ்டித்தார். தேவனுடைய மகிமை நிறைந்தவனாக, ஜெயம் கொள்ளுகிறவனாக தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பாவம் செய்ததினாலே அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் கீழே இறங்கி அவன் தேவனுடைய மகிமையற்றவனாய் போனான். ஆகவே தான் இந்த உலகத்தில் இன்னும் நாம் பார்க்கிற சுபாவம் விழுந்து போன ஒரு சுபாவம். மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் விழுந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஒரு நாளிலே நல்ல விசுவாசமாய் இருக்கிறது, மற்றொரு நாளிலே விசுவாசம் இல்லாமல் போகிறது. ஒரு நாளிலே பரிசுத்தமான ஜீவியம், மறுநாளிலே பரிசுத்தம் இல்லாத ஒரு ஜீவியம். ஒரு நாளிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு வாழ்க்கை, மறுநாளிலே தேவனை விட்டு விலகி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. Man is living in a fallen nature. நம்மை ரட்சித்தவர் நம்மை சில நாட்கள் மட்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருக்க, சில நாட்கள் மட்டும் பரிசுத்தமாக இருக்க, சில சமயங்கள் மட்டும் விசுவாசமாக இருக்க, சில சமயங்கள் மட்டும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாக நாம் வாழ்ந்து மற்ற நேரங்களில் நாம் விழுந்து போன ஒரு வாழ்க்கை, கவலையோடு நாம் தோற்று போனவர்களைப் போல வாழாதபடிக்கு கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சுய பலத்திலே ஓடுகிறவர்களாக அல்ல, நம்முடைய சுய ஞானத்திலே அல்லது பழைய வாழ்க்கையின் உள்ள அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நாம் ஓடுகிறவர்களாக அல்ல. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும் பொழுது அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி 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 நம்மை சுத்திகரித்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, அவருடைய அன்பை நாம் எப்பொழுதும் ருசிக்கும்படிக்கு அந்த கல்வாரி அன்பை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே தியானிக்கிறவர்களாக, அந்த அன்பிலே நாம் பலப்படுகிறவர்களாக, அந்த அன்பை நாம் ருசித்தவர்கள், அந்த அன்பினுடைய மேன்மையை அறிந்து அதிலே நாம் உணர்ந்து வாழ்கிறவர்களாக அவரிடத்தில் கிட்டி சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும். We must have a personal experience of meeting the Lord Jesus Christ in our lives every day, every moment, for everything. எத்தனை முறை நாம் அவரிடத்திலே வந்தாலும் அத்தனை முறையும் அவர் நம்மை கண்டு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி அவர் நம்மை ஜெயம் கொள்ளும்படிக்கு, அது பாவ சோதனையாக இருக்கலாம், உலக பிரகாரமான பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், பிசாசின் போராட்டங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல சமயங்களில் யார் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று நாம் தேடுவது உண்டு. நமக்கு அப்படிப்பட்டவர்கள் அவசியம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்காக கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்தவர். அவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். எதுவரைக்கும் பரிந்து பேசுகிறார்? ஜெயம் பெறும் வரைக்கும் அவர் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவர் எதுவரைக்கும் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்? முற்றுமுடிய ரட்சிக்கப்பட, நம்முடைய பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாய் நம்மை வெளியே கொண்டு வர, முற்றிலுமாய் நாம் சமாதானமாய் இருக்க, முற்றிலுமாய் நாம் சந்தோஷமாய் இருக்க, முற்றிலுமாய் நாம் பரிசுத்தத்திற்குள்ளே வர, முற்றிலுமாய் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வரும் பொழுது அவர் முற்றுமுடிய நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா.